அன்பான பிள்ளைகளுக்கு வணக்கம். எங்களுடைய அன்பான பிள்ளைகள் இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கிறீங்க டிபே கிட்ஸ் யூடியூப் சேனல் வழியாக. ஆகவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் விடுங்க. இந்த கைவினைகளுக்கு நீங்கள் ரொம்ப ஆசையாக நீங்கள் அதை விரும்பினா எங்களுடைய சேனலை நீங்கள் பின்தொடருங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் விமர்சனங்களையும் எழுதலாம். இன்னும் என்னென்ன நீங்கள் செய்யணும் என்று எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். இன்னும் எவ்வளோ விதமாக நாங்கள் செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது கைவினைங்கிறத தாண்டி நீங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்களுக்கு பயனுள்ளதா, பிரயோஜனம் உள்ளதா நாங்கள் செய்ய போகிறோம். இப்போ ஒரு பொருட்களை வைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு பெட்டியை தான் நாங்கள் செய்ய போகிறோம். ரொம்ப இலகுவானது செய்கிறதுக்கு. இதுக்கு ரேப்பிங் பேப்பர் இருக்குது தானே, இந்த மாதிரி சதுரமாக நாங்கள் ரேப்பிங் பேப்பரை வெட்டி எடுத்து வைத்துக்கொள்ளலாம். அழகான டிசைன் கொண்ட ரேப்பிங் பேப்பரை நீங்கள், அதாவது 20 சென்டிமீட்டர் நீளம் அகலமாக இந்த அழகான வர்ணம் டிசைன் இருக்கக்கூடிய ரேப்பிங் பேப்பரை நீங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது உள்பக்கம் இருக்குது தானே, இப்போ நாங்கள் இது மாதிரி ஒரு பெட்டி செய்கிறதுக்கு நாங்கள் இதை என்ன செய்யலான்னா, டிசைன் போட்ட பகுதியை வைத்துட்டு உள்பக்கம் இருக்குது, வெள்ளையாக இருக்குது, இந்த பக்கத்தில் இப்படி உள்பக்கமாக மடிக்க வேணும். சரியா? இப்படி ரெண்டாக சமமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். அழுத்திக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு இதை திறந்துட்டு இந்த நடுவாசரியாக கூட இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்னொரு முறையிலையும் நாங்கள் கொஞ்சம் மடித்து வைத்துக்கொள்ளணும். இதையே ரெண்டாக மடித்துக்கொள்ள வேண்டும். மற்ற பக்கத்தையும் நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ளலாம். மடித்து இப்படி அழுத்தி கொள்ளலாம். அதன் பிறகு அதை விரித்து மற்ற பகுதியிலையும் கோடு விழக்கூடியவாறு நாங்கள் மடக்கி 2 சமமாக நாங்கள் மடித்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், இப்படி நாங்கள் மடித்தா இந்த பக்கமே தான் நாங்கள் மடிக்கணும். வெளிப்பக்கம் நாங்கள் மடிக்க போகக்கூடாது. அந்த வெளிப்பக்கத்தை நீங்கள் வைத்து மடித்தீங்கன்னா பகுதி மாறும், அது அவ்வளவு அழகாக இருக்காது. உள்பக்கத்தில் மடித்தது போல் உள்பக்கத்துலேயே மறுபடியும் இப்படி மடித்து கொள்ளுங்க. சரியா? இப்படி கோடு விழுற மாதிரி அழகாக சரிசமமாக மடித்து கொள்ளுங்க. அழுத்தி கொள்ளுங்க இப்படி. இப்போ இது விரிச்சிட்டு இப்போ பாருங்கள் எப்படி எத்தனை சதுரங்கள் விழுந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். 16 பெட்டிகள் சதுரங்கள் இதில் இருக்குது. இனி நாங்கள் இப்படி பகுதியை தெரிவு செய்து மடித்து வச்சுக்கொள்ளணும். இனி நான் செய்கிறது மாதிரி பார்க்குறீங்க தானே, இப்போ மேல் பகுதி இருக்குது தானே, இந்த கோடை தொடுற மாதிரி நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி ஒரு கோடு இருக்குல்ல, இந்த கோடு படும்படியாக நாங்கள் மீண்டும் மடித்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு அதை விரித்துட்டு இப்போ இந்த பகுதி இப்படி மேல் நோக்கி நாங்கள் மடிக்க வேணும். இப்போ பாருங்கள், அழுத்தி கொள்ளலாம். அழுத்தி நாங்கள் இப்படி மடித்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இதே போல் நீங்கள் மடித்துக்கொள்ள வேண்டும். அடுத்த பக்கத்துலேயும் நீங்கள் எடுத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இதையும் அழுத்தி கொள்ள வேணும். சரியா? இப்போ இதை விரிங்க. இப்போ விரிக்கும் போது இப்படி ஒரு அமைப்பு வரும். இப்போ பிள்ளைகள் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கோடு தெரியுது தானே, இங்கே 2 கோடுகள் இருக்குது. இதை இப்படி மடிக்கணும். உள்பக்கமாக நாங்கள் மடித்துக்கொள்ள வேணும். ஒரு பகுதி இப்படி மேல் பக்கமாக இருக்குது, மற்ற பகுதியும் கொஞ்சம் நாங்கள் அழுத்தி இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்கள், அதே போல் மற்ற பக்கத்துலேயும் நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ள வேணும். ரொம்ப இலகுவானது, சுலபமானது. இப்போ பார்த்தீங்களா, எங்களுடைய பெட்டிக்குரிய ஒரு அமைப்பு வந்துட்டுது. இப்போ இதை எப்படி நாங்கள் செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த கோடு உங்களுக்கு விளங்கும். நாங்கள் ஏற்கனவே மடித்து வைத்திருந்த இந்த கோடு தெரியும், அதை இப்படி மடிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது இதை கொஞ்சம் மடித்து இப்படி அழுத்தி கொள்ள வேணும். இந்த அமைப்பாக நாங்கள் மடித்து வைத்து கொள்ள வேணும். இனி இந்த இடத்துல மேலேருந்து கீழ் நோக்கி நாங்கள் மடிக்கணும். அதன் பிறகு இன்னொருக்கா நாங்கள் மடிக்கணும்.
இன்னொரு முறையும் இப்படி மடிக்கணும். அப்போ தான் இந்த நாங்கள் வைக்கக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடிய இந்த பெட்டி ரொம்ப அழகாக அமைப்பாக வரும். சரியா? இப்போ மற்ற பக்கம் திருப்பி இந்த பக்கம் கொஞ்சம் உள்பக்கமாக மடிக்கணும். அதே போல் மற்ற சைடையும் நாங்கள் மடித்தெடுத்து கொள்ளணும். பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ நான் செய்து காட்டும்போது உங்களுக்கு விளங்கும். இனி மேலேருந்து கீழ் நோக்கி இப்படி மடிக்கணும். 2 முறை இப்படி மடிக்கணும். மடித்து இப்படி அழுத்தி கொள்ளணும். இப்போ நாங்கள் மடித்து முடிந்து இனி இதை விரிக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் கையை உட்பக்கமிட்டு நாங்கள் இப்படி ஒரு பெட்டி போல் வரும். பார்த்தீங்களா? நீள் சதுரம் போல் இப்படி வருது அமைப்பு. ஒரு பெட்டி போல் நீள் சதுரம் போல் வைக்குது. அதை நாங்கள் பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு சின்ன பெட்டி. சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செய்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போது இப்படியான பேப்பர்களில் செய்தால் இங்கே பாருங்கள், இப்படி நாங்கள் ஆசைப்படுற மாதிரி நாங்கள் இப்படி கலர் சாக்ஸ் இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன படம் வரைகிறதுக்கு பயன்படுத்துகிறோமோ இதையெல்லாம் நாங்கள் இப்படி ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நாங்கள் போட்டு வைக்கலாம். சின்ன பெட்டியாக எங்களுடைய பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு பெட்டியாக நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். எதையும் நாங்கள் வைக்கலாம். இப்படி செய்து இப்படி பெட்டி ஒன்றை செய்து வைத்துக்கொள்ளலாம். சேமிப்பு ஒரு பெட்டியாக வைத்துக்கொள்ளலாம். இது மாதிரி நிறைய கைவினை பொருட்களை இன்னும் நாங்கள் உங்களுக்கு செய்து காட்ட தயாராக இருக்கிறோம். எங்களுடைய டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நல்ல நாளாக அமையட்டும். வணக்கம் பிள்ளைகளே.